This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை. பொதுவாக பகவான் அவதாரம் ஏன் எடுக்கின்றான் என்பதற்கான காரணத்தை கீதையிலே சொல்லுகின்றான். தர்மத்தை அழியாது காப்பாற்றுவதற்காகவும், சாதுக்கள் நலியும் போது அவர்களை காக்கவும், துஷ்டர்களுடைய செயல் எல்லை மீறும் போது அவர்களை கட்டுப்படுத்தவும் அழிக்கவும் பகவான் நேரடியாக யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கின்றான் என்பதை கண்ணன் பகவத்கீதையிலே அருளுகின்றார். இந்த அவதார வரிசையை ஆழ்வார்களும் பலவாறு கொண்டாடுகின்றார்கள். வைகுந்தத்திலே தன்னுடைய இருப்பை வைத்துவிட்டு இந்த உலகத்தின் இருள் நீக்க ஒரு ஒளியாக தோன்றுகின்றான் என்று நம்மாழ்வார் அவதார விசேஷத்தை கொண்டாடுகின்றார். சிறந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. அதில் மிகச்சிறந்த அவதாரம் சித்திரை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பகவான் எடுத்த நரசிம்ம அவதாரம். ஒரு கண நேரத்தில் அவதாரம் எடுத்து அவதார நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு தன்னுடைய சோதிக்கு எழுந்தள்ளியவன். பொதுவாக தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக நரசிம்ம அவதாரத்தை பகவான் எடுத்தார் என்று கூறுவர். அதற்காக மட்டுமே பகவான் அவதாரம் எடுக்கவில்லை. பிரகலாதனை மறைவாக நின்று காப்பாற்றி அருளிய இறைவன் நிறைவு நிலையிலும் கூட அவனை காப்பாற்றி இருக்கலாம். அவனுக்கு மிகவும் தொல்லையை தந்த இரணியனை கூட சங்கல்பத்தினால் அழித்து தர்மத்தை நிலைநாட்டி இருக்கலாம். ஆனால் பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தான். திட்டமிடாத அவதாரம். பொதுவாக பகவான் அவதாரம் எடுக்கின்ற பொழுது பார்க்கடலில் யோக நிலையில் யோசிப்பான். ஒரு அவதாரத்தை எப்படி எடுத்து எப்படி நிறைவு செய்வது என்பதை குறித்து முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்வான். நரசிம்ம அவதாரம் தவிர மற்ற அவதாரங்கள் அப்படி எடுக்கப்பட்ட அவதாரங்கள். உதாரணமாக மச்ச அவதாரம் எடுத்த பொழுது சத்தியவிரதன் என்கிற அரசனிடத்திலே ஊழிகால முடிவிலே உலகமெல்லாம் நீரில் மூழ்கி இருக்கின்ற பொழுது தான் ஒரு பெரிய மீனாக வருவேன், அதிலே நீ ஏறிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவதார ரகசியத்தை குறித்து முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றான். கூர்ம அவதாரத்தில் தான் ஒரு ஆமையாக வடிவம் எடுத்து பார்க்கடலை கடைவதற்கு உதவுவேன் என்கின்றான். தீர்மானித்தது யார்? இரணியனா, பிரகலாதனா? எல்லா அவதாரங்களும் ஏதோ ஒரு மனிதரின் பிரார்த்தனையாலோ ஒரு பக்தனின் பிரார்த்தனையாலோ எடுக்கப்பட்ட அவதாரங்கள். நரசிம்ம அவதாரத்தில் இப்படிப்பட்ட முன் திட்டங்கள் எதுவும் இல்லை. யாருக்கு பிள்ளையாக எந்த இடத்தில் பிறக்கப் போகிறோம் என்பதை குறித்து பகவான் திட்டமிடவில்லை. எங்கே பிறக்கப் போகிறோம், எதில் பிறக்கப் போகிறோம், எத்தனை நாழிகை தன்னுடைய அவதாரம் இருக்க போகிறது என்பதை குறித்தும் பகவான் சிந்திக்கவில்லை. உண்மையில் நரசிம்ம அவதாரத்தை குறித்து தீர்மானித்தவன் பிரகலாதன் அல்ல, இரணியன் தான். அவன்தான் உன்னுடைய பகவான் ஹரி இந்த தூணில் இருக்கிறானா என்று எந்த இடத்திலிருந்து பகவான் தோன்ற வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறான். ஆம், இருக்கிறான் என்று பிரகலாதன் சொல்ல அவனுடைய சத்திய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தூணையே தன்னுடைய தாயாக கொண்டு பகவான் அவதரிக்கிறான். எனவே மற்ற அவதாரங்களை விட நரசிம்ம அவதாரம் சிறப்புடையது.
மனிதனும் மிருகமும் பொதுவாகவே தசாவதாரங்களின் சிறப்பு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது என்ற ஒரு கருத்து உண்டு. பகவான் முதலில் எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம். முதலில் உலக உயிர்கள் நீரில் இருந்துதான் தோன்றின என்பது அறிவியல் கோட்பாட்டின் அடிப்படை. தண்ணீரில் வாழ்கின்ற மீனாக அவதாரம் செய்த பகவான் அடுத்த அவதாரத்தில் நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்ற ஆமையாக அவதரித்தான். அதற்கு பிறகு நிலத்தில் வாழ்கின்ற வராகமாக அவதாரம் செய்தான். இந்த 3 அவதாரங்களும் விலங்கின் நிலையிலேயே செய்யப்பட்ட அவதாரங்கள். அடுத்த பரிணாமமான மனித வடிவம் எடுப்பதற்கு முன் மனிதனும் விலங்கும் கொண்ட ஒரு அவதாரமாக எடுத்த அவதாரம்தான் நரசிங்க அவதாரம். நரன் என்றால் மனிதன், சிங்கம் என்றால் விலங்குகளின் அரசன். இந்த இரண்டும் கலந்த கலவையாக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் நரசிம்ம அவதார்.